Decode the world unfiltered. No quarter, no mercy. ஈரான் மீதான அமெரிக்காவுடைய நோ குவார்ட்டர் மிரட்டல் சர்வதேச சட்டங்களை மீறுவதாக கடும் விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றன. அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சர் பீட் ஹெக்ஸெத் ஈரான் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்தப்படும் அப்படின்னும் அதில் மன்னிப்புக்கோ கருணைக்கோ இடமில்லை அப்படின்னும் தெரிவிச்சிருக்கிறார். Keep pressing. We will keep pushing, keep advancing. No quarter, no mercy for our enemies. இந்த நோ குவார்ட்டர் மிரட்டல் எல்லா நேரங்களிலும் விடுக்கப்படுவதில்லை. எதிரி நாட்டை உளவியல் ரீதியாக உடைக்கிறதுக்கு அல்லது ஒரு போரை விரைவாக முடிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒன்று. நோ குவார்ட்டர் அப்படிங்கிறது வெறும் ஒரு போர் சொல் அல்ல, அது மனிதநேயமற்ற தன்மையினுடைய உச்சகட்டத்தை உணர்த்தக்கூடிய ஒரு கொடூரமான அறிவிப்பு. போரில் ஒரு வீரர் தான் தோற்றுவிட்டோம் என்பதை உணர்ந்து ஆயுதத்தை கீழே போட்டுட்டு கைகளை உயர்த்தினா அவரை மனிதாபிமானத்தோடு நடத்த வேண்டும் அப்படிங்கிறதான் நாகரிக உலகத்தினுடைய விதி. ஆனால் இந்த நோ குவார்ட்டர் இருக்கு இல்லையா, நோ குவார்ட்டர் அப்படின்னு அறிவிக்கப்படும் போது அந்த வீரர் சரணடைய முடியாது. அவர் எவ்வளவு கெஞ்சினாலும் காயமடைந்திருந்தாலும் அவர் கொல்லப்பட வேண்டும். இந்த சொல் போரை கொள்கை மோதலாக பார்க்காம ஒரு இனப்படுகொலையாக மாற்றிவிடக்கூடிய ஒன்று. எக்ஸ்டர்மினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பீட் ஹெக்ஸெத் போன்ற உயர் பதவிகளில் இருப்பவர்கள் இந்த சொல்லை அதிகாரப்பூர்வமாக பயன்படுத்தும் போது அது கீழ்நிலை வீரர்களுக்கு எதிரி நாட்டு வீரர்களை கொல்லக்கூடிய அனுமதியை வழங்குகிறது அப்படிங்கிறது தான் இதனோட பொருள். அதாவது எதிரிகளை நீங்கள் எவ்வளவு கொடூரமாக கொண்டாலும் உங்களை கேட்க யாரும் இல்லை அப்படின்னு வெளிப்படையான ஒரு அனுமதி. இது வீரர்களை மிருகங்களாக மாற்றக்கூடிய ஒரு சொல் அப்படின்னு பார்க்கலாம். நோ குவார்ட்டர் அப்படின்னு அறிவிக்கப்பட்டால் எதிரி வீரர் உயிரிழக்க தயாராகி விடுவார். எப்படியும் சாக போகிறோம், பிறகு ஏன் சரணடைய வேண்டும், சாவதற்கு முன்னால் இன்னும் சிலரை தன்னோடு அழைத்து செல்வோம் அப்படின்னு இன்னும் கொடூரமாக போரிடுவாங்க. இது போர்க்களத்தை ஒரு இரத்த காடாக மாற்றக்கூடிய சூழலாக மாறும். நோ குவார்ட்டர் அப்படிங்கிற சொல் சர்வதேச அரசியல் ஏற்படுத்திய விளைவுகள் மிக ஆழமானவை. இது வெறும் இராணுவ உத்தரவாக இல்லாமல் நாடுகளுக்கு இடையிலான உறவை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு கருவியாகவே கடந்த காலங்களில் இருந்திருக்கு. ஒரு நாடு நோ குவார்ட்டர் கொள்கையை பின்பற்றுகிறது அப்படின்னு தெரிஞ்சால் மற்ற நாடுகள் அந்த நாட்டோட தூதரக உறவுகளை வைத்துக்கொள்ள அஞ்சுவார்கள். இது அந்த நாட்டை உலக அரங்கில் ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட நாடாக மாற்றக்கூடிய சூழலும் இருக்கும். 18ஆம் நூற்றாண்டில் கடற்கொள்ளையர்களுக்கு எதிராக பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்த நோ குவார்ட்டர் கொள்கையை அறிவித்தது. பிடிபடக்கூடிய கடற்கொள்ளையர்களுக்கு எந்த விதமான விசாரணையுமின்றி தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டுச்சு. இந்த நடவடிக்கை கடற்கொள்ளைகளை ஒழிக்கிறதுக்கு உதவினாலும் கடற்கொள்ளையர்களை மேலும் வன்முறையாளர்களாக மாற்றியது. எப்படியும் தூக்குதான் அப்படின்னு தெரிஞ்சதுனால அவங்க தப்பிப்பதற்காக கடற்படை வீரர்களை கொடூரமாக கொண்டாங்க. 1850ஆம் ஆண்டிலிருந்து 1864ஆம் ஆண்டு வரைக்கும் நடைபெற்ற தெய்பிங் கழகம் சீன வரலாற்றில் நடந்த மிக கொடூரமான ஒரு உள்நாட்டு போர் அப்படின்னு சொல்லலாம். கிளர்ச்சியாளர்களும் அரசு படைகளும் ஒருவருக்கொருவர் நோ குவார்ட்டர் கொள்கையை அறிவித்து அதனை கண்டிப்பாக பின்பற்றினாங்க. இதனுடைய விளைவாக சரணடைந்த ஆயிரக்கணக்கான வீரர்கள் மற்றும் பொதுமக்கள் மொத்தமாக படுகொலை செய்யப்பட்டனர். சுமார் 3 கோடி பேர் உயிரிழந்தாங்க. இது மனித வரலாற்றிலேயே மிக அதிகமான உயிரிழப்புகள் நேரிட்ட போர்களில் ஒன்றாக மாறிய ஒன்று. ஜெர்மன் சர்வாதிகாரி அடால்ஃப் ஹிட்லர், உங்களுக்கு தெரியும், ஹிட்லர் பற்றின வரலாறுகள் தெரியாத ஒருவர் இருக்க முடியாது. நோ குவார்ட்டர் நேரடி ஆங்கில வார்த்தையை பயன்படுத்தவில்லை அப்படின்னாலும் அதனுடைய அர்த்தத்தை அப்படியே செயல்படுத்தக்கூடிய பல கொடூர உத்தரவுகளை பிறப்பித்தார். 1941ஆம் ஆண்டு சோவியத்துடனான போரில் இராணுவ அதிகாரிகளை போர்க்கைதிகளாக நடத்தக்கூடாது, அவர்களை கண்டவுடன் உடனடியாக சுட்டுக் கொள்ள வேண்டும் அப்படின்னு உத்தரவு பிறப்பித்தார். இது சர்வதேச சட்டப்படி நோ குவார்ட்டர் என்பதின் நேரடி சொல். மற்றொன்று 1942ஆம் ஆண்டு ஹிட்லர் பிறப்பித்த கமாண்டோ உத்தரவு, கமாண்டோ ஆர்டர். ஐரோப்பாவில் பிரிட்டிஷ் மற்றும் கூட்டாட்சி நாடுகளுடைய கமாண்டோ வீரர்கள் பிடிப்பட்டால் அவங்க சீருடையில் இருந்தாலும் சரணடைய வந்தாலும் அவர்களை கைதிகளாக ஏற்கக்கூடாது, அவர்கள் அனைவரையும் உடனடியாக கொலை செய்ய வேண்டும் அப்படிங்கிறதான் இந்த உத்தரவுடைய சாராம்சம். ஐரோப்பிய சிறப்பு படையினருடைய தாக்குதல்களை கண்டு ஹிட்லர் பயந்ததுனால அவர்களை எச்சரிக்கவும் அழிக்கவும் இந்த நோ குவார்ட்டர் பாணி உத்தரவை பயன்படுத்தினார். 2ஆம் உலகப் போருக்கு பிறகு நடந்த நியூரம்பர்க் விசாரணைகளில் ஹிட்லருடைய தளபதிகள் பலர் இந்த நோ குவார்ட்டர் பாணி உத்தரவுகளை செயல்படுத்தியதற்காகவே தூக்கிலிடப்பட்டாங்க. நோ குவார்ட்டர் அப்படிங்கிற நடைமுறை 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் சர்வதேச சட்டங்களால் அதிகாரப்பூர்வமாக தடை செய்யப்பட்ட ஒன்று. அமெரிக்க உள்நாட்டு போரின் போது ஆப்ரஹாம் லிங்கன் வெளியிட்ட லீபர் குறியீடு உத்தரவு தான் நோ குவார்ட்டர் நவீன போர்க்கால வழக்கங்களுக்கு எதிரானது அப்படின்னு முதல்ல குறிப்பிட்டது. 1907ஆம் ஆண்டு ஹேக் ஒப்பந்தம் இது நோ குவார்ட்டர் என்று அறிவிப்பதை தடை செய்தது.
இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு சரணடைந்த வீரர்களை பாதுகாப்பது கட்டாயம் அப்படின்னு 1949 ஜெனீவா ஒப்பந்தம் உறுதிப்படுத்தியது. போருங்கிறது நாடுகளுக்கு இடையிலான மோதலே தவிர தனிப்பட்ட மனிதர்களை கொன்று குவிக்கக்கூடிய செயல் அல்ல அப்படிங்கிற கருத்து வலுப்பெற்ற பிறகுதான் இந்த நடைமுறைகள்லாம் மாறத் தொடங்கியது. போரிட முடியாத நிலையில் உள்ளவர்களை பாதுகாப்பது ஒரு நாட்டினுடைய கடமையாக மாற்றப்பட்டுச்சு. அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சர் பீட் நோ குவார்ட்டர் வார்த்தையை பயன்படுத்தியிருப்பதுங்கிறது அமெரிக்காவுக்கு உள்நாட்டிலும் சர்வதேச அளவிலும் கடுமையான சட்ட சிக்கல்களை ஏற்படுத்தும்னு எதிர்பார்க்கப்படுது. சர்வதேச சட்டங்களின்படி நோ குவார்ட்டர் அப்படின்னு அறிவிப்பதே ஒரு போர்க்குற்றம். ஹேக் ஒப்பந்தத்தில் அமெரிக்கா கையெழுத்திட்டு இருக்குது. இந்த ஒப்பந்தம் நோ குவார்ட்டர் அப்படிங்கிற மிரட்டலை நேரடியாக தடை செய்கிறது. அது மட்டும் இல்லை, அமெரிக்காவில் 1996 இயற்றப்பட்ட போர்க்குற்ற சட்டம் வார் கிரைம்ஸ் ஆக்ட் ஜெனீவா ஒப்பந்தங்களை மீறுவதை ஒரு கிரிமினல் குற்றமாக அறிவித்திருக்கிறது. அமெரிக்கா சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் உறுப்பினராக இல்லாவிட்டாலும் அமெரிக்க வீரர்கள் மற்ற நாடுகளில் மண்ணில் போர் புரியும் போது, மற்ற நாடுகளுடைய மண்ணில் போர் புரியும் போது அங்கு நடக்கக்கூடிய மனித உரிமை மீறல்களுக்காக அவர்கள் மீது ICC விசாரணை நடத்த முடியும். பீட்டோட நோ குவார்ட்டர் பேச்சுங்கிறது எதிர்காலத்தில் அமெரிக்க தளபதிகளுக்கு எதிராக ICC பிடியாணை பிறப்பிக்க ஒரு வலுவான ஆதாரமாக அமையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அமெரிக்காவுடைய NATO கூட்டாளிகள் சர்வதேச சட்டங்களை மதிக்கக்கூடியவர்கள். நோ குவார்ட்டர் பாணியில் போர் புரியும் போது ஒரு நாட்டிற்கு இராணுவ உதவி செய்வதுங்கிறது அந்த கூட்டாளி நாடுகளையும் போர்க்குற்றத்தில் பங்காளிகளாக்கக்கூடிய ஒரு செயலாக மாறும். ஈரான் இந்த விவகாரத்தை ஒரு சாதாரண அரசியல் பேச்சாக பார்க்காமல் சர்வதேச அளவில் அமெரிக்காவை தர்ம சங்கடத்துக்கு உள்ளாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. ஈரான் தன்னுடைய தூதரகம் மூலமாக ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பாதுகாப்பு கவுன்சிலுக்கு அவசர கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கிறது. அமெரிக்காவுடைய நோ குவார்ட்டர் மிரட்டல் ஜெனீவா ஒப்பந்தம் மற்றும் ஐநா சாசனத்திற்கு எதிரானது அப்படிங்கிறதான் ஈரானுடைய கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய முக்கியமான ஒன்று. ஒரு நாட்டின் அமைச்சர் பகிரங்கமாக படுகொலைகளை தூண்டும் வகையில் பேசுவதை ஐநா அதிகாரப்பூர்வமாக கண்டிக்க வேண்டும் அப்படின்னு ஈரான் வலியுறுத்தி இருக்கிறது. ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் இதனை ஒரு நேரடி போர்க்குற்ற அறிவிப்பு அப்படின்னு சொல்லியிருக்கு. அமெரிக்கா சர்வதேச சட்டங்களை மீறுவதாக கூறி சர்வதேச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்றதுக்கும் ஈரான் ஆலோசித்து வருது. அமெரிக்கா மன்னிப்பு வழங்காது என்றால் எங்கள் வீரர்களுக்கு சரணடையும் எண்ணமே வராது, அவர்கள் இறுதி வரை ஒரு தற்கொலை படை போல போரிடுவார்கள் அப்படின்னு ஈரான் எச்சரிக்கை விடுத்திருக்கு. அமெரிக்கா சர்வதேச விதிகளை மீறினால் தாங்களும் போர்க்கைதிகள் தொடர்பான சர்வதேச விதிகளை பின்பற்ற வேண்டிய அவசியம் இருக்காது அப்படிங்கிறது மறைமுகமான ஒரு மிரட்டலையும் ஈரான் விட்டிருக்குது. ஈரான் தன்னுடைய அரசு ஊடகங்கள் வாயிலாக அமெரிக்கா ஒரு பயங்கரவாத நாடாக மாறிவிட்டது அப்படிங்கிற பிரச்சாரத்தை உலக அளவில் முன்னெடுத்திருக்கிறது. நாகரிகத்தை பேசக்கூடிய அமெரிக்காவுடைய முகமூடி கிழிந்து விட்டது அப்படின்னும் அவர்கள் ஐரோப்பிய நாடுகளுடைய சட்டங்களையும் மதிக்கவில்லை அப்படின்னும் சொல்லியிருக்கிறாங்க. ஐநா பொதுச்சாளர் ஆண்டனியோ என்ன சொல்கிறார் அப்படின்னா, அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடைய இந்த இராணுவ நடவடிக்கைகளையும் அதற்கு பதிலடியாக ஈரான் அண்டை நாடுகள் மீது நடத்திய தாக்குதல்களையும் கடுமையாக கண்டிச்சிருக்கிறார். சர்வதேச சட்டங்களையும் ஐநா சாசனத்தையும் மதிக்க வேண்டியது அனைத்து நாடுகளுடைய கடமை அப்படின்னும் ஒரு நாட்டின் இறையாண்மையின் மீது படைபலத்தை பயன்படுத்துவது சட்டவிரோதம் அப்படின்னும் எச்சரிச்சிருக்கிறார். இந்த நோ குவார்ட்டர் போன்ற மிரட்டல்கள் மனிதாபிமான பேரழிவுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு ஐநா மனித உரிமைகள் ஆணையம் கவலை தெரிவிச்சிருக்கு. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் ஈரான் மீதான அமெரிக்கா தாக்குதல்களை கண்டிப்பதோட அது ஒரு அரசியல் தீர்வு மூலம் மட்டுமே தீர்க்கப்பட வேண்டிய விவகாரம் அப்படின்னு சொல்கிறார். அமெரிக்காவுடைய இந்த அணுகுமுறையை கோல்ட் வார் மென்டாலிட்டி அப்படின்னு சீனா சாடி இருக்கிறது. அமெரிக்கா தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்த விரும்புவதாகவும் இது பிராந்திய அமைதியை குலைக்கும் அப்படின்னும் பெய்ஜிங் கருத்து தெரிவிச்சிருக்கு. வரலாற்றில் நோ குவார்ட்டர் அப்படிங்கிறது போர்க்களத்தில் வீரர்களை அச்சுறுத்த பயன்படுத்தப்பட்ட ஒரு காட்டுமிராண்டித்தனமான உத்தி. ஆனால் தற்போதைய நவீன உலகத்தில் சர்வதேச சட்டங்கள் மற்றும் மனித உரிமைகள் ஒரு நாட்டின் கௌரவமாக பார்க்கப்படக்கூடிய சூழலில் இத்தகைய வார்த்தைகள் மீண்டும் ஒலிக்க தொடங்குவது நாகரிகத்தின் பின்னோக்கிய பயணத்தையே காட்டுகிறது அப்படிங்கிறது தான் அரசியல் நோக்கருடைய கருத்தாக இருக்கிறது. அமெரிக்காவுக்கான கண்டனத்தையும் தெரிவிக்கிறார்கள். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.